சகோதரர்களே, நமது மன்னார் மண் கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழுகின்ற மண். மீனவ சமூகம், விவசாய சமூகம், வியாபார சமூகம், கல்வி சமூகம் ஒற்றுமையாக வாழுகின்ற மண். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நாம் மிக அவதானமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பசியினாலும் கஷ்டத்தினாலும் மக்கள் வாடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நிம்மதியாக வாழ்ந்த மக்களுடைய நிம்மதி குலைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த தேர்தலிலே புத்தி சாதுரியமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு காலத்திலே 2 கட்சிகளுக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். ஆனால் இந்த தேர்தலிலே 4 கட்சிகள் போட்டியிடுகிறார்கள். இந்த 4 கட்சிகளுக்குள்ளாக வாழலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. யாரோடு சேர்வதன் ஊடாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம், யாருடைய தலைமையிலான ஆட்சியிலே நல்ல அறிஞர் குலாம் இருக்கிறது, யாருடைய தலைமையிலே எல்லா இன தலைமைகளும் இருக்கிறார்கள் என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம். பார் பெர்மிட்டல் எடுத்துக்கொண்டு பார் பெர்மிட்டுக்காக இந்த தேர்தலிலே இன்றைய ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைதியாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ராஜாங்கம் தெரிகிறது. 4 வருஷமாக எதுவும் செய்யாமல் நாங்கள் செய்த வேலைகளை நிறுத்துவதை மாத்திரம் செய்கின்ற ஒரு ராஜாங்க அமைச்சர் ஒன்று இந்த மாவட்டத்திலே எதுவும் செய்யாமல் செய்ய வருகிற வேலைகளை நிறுத்துகிற ஒரு ராஜாங்க அமைச்சர் இங்கு இருக்கிறார். உங்களிடத்திலே நான் வேண்டுகின்றேன், நாமல் ராஜபக்ச நிராகரிக்கப்பட வேண்டியவர். அதே போலதான் அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆனால் அவர்களால் அழகாக பேச முடியும். எனவே அவர்களுடைய பேச்சுக்களுக்கு ஏமாந்து எமது சமூகம் ஏமாந்து விடக்கூடாது. சஜித் பிரேமதாசா 21ஆம் தேதி அமோக வாக்குகளால் வெல்லுகின்ற பொழுது மன்னார் மக்களும் தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும், நாங்களும் உங்களுடைய வெற்றியின் பங்காளர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். தொலைபேசி சின்னத்துக்கு அதிகபட்ச வாக்கை அளிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய வெற்றியிலே நாம் பங்குதாரர்களாக மாற முடியும். எனவே இருக்கலாம், கட்டுக்கரை குளமாக இருக்கலாம், வியாயடி குளமாக இருக்கலாம், அவற்றுக்கான தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. நெடுங்கண்டல் குளத்தை அபிவிருத்தி செய்து ஒரு போகம் செய்வதை 2 போகமாக ஆக்குவதற்கான வேலை திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த இலங்கையிலேயே அழகான தீவான இந்த மன்னார் தீவையும் இந்தியாவையும் இணைப்பதற்கான பாதையை போட்டு 1 பில்லியன் மக்கள் டூரிஸ்டுகளாக இலங்கைக்கு வருவதற்கும் மன்னார் மாவட்டம் பொருளாதாரத்தால் வளர்ந்து வருவதற்கும் ஆன திட்டம் அவரிடத்திலே இருக்கிறது. படித்த இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புக்கான திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. எனவே எமது கல்வி சமூகம், அதே போல எமது மாவட்டத்தில் வாழ்கின்ற எல்லா சகோதரர்களும் ஒன்றுபட்டு அவருடைய வெற்றியிலே நாமும் பங்காளியாக வேண்டும். கட்டிடங்கள் இன்னொரு சேவத்துறையிலே கலாச்சார மண்டபம் போன்றவற்றை நாங்கள் கட்டிய பொழுது, இடைநிறுத்திய பொழுது இந்த ராஜாங்கமும் சேர்ந்து கோட்டாவுடைய அரசாங்கம் அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் மீள ஆரம்பிப்பதற்கான நல்லதொரு நாளாக வருகின்ற 21ஆம் தேதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்.